மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, உங்கள் தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி, பயிற்சி மொழி, எல்லா மொழியும் தமிழாக இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல. தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளில் 20% உங்கள் தந்தை உத்தரவு போட்டார். அது அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ் இருக்கும்போது இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குரூப் 1 உட்பட எல்லா பதவிகளையும் தேர்வு எழுதி வரலான்னு சொன்னாங்க. அதற்காக போராட்டம் நடத்தி, முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தினேன். அதிமுக ஆட்சியில் கண்டுகளை நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்மொழிந்தேன். அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடரில் அண்ணன் பழனிவேல் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 40% மதிப்பெண் எடுக்கணும், அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம், எவன் வேணுமானாலும் உள்ள வரலான்ற நிலை இருக்கு. அது கூடாது. அப்படி உள்ள வந்துட்டானா டைரக்ட் விஓ பதவியிலிருந்து ஆர்டிஓ, நேற்று நான் சொன்னேன், இங்கே வந்து ஆர்டிஓ பதவி, டிஎஸ்பி பதவி, மேஜிஸ்ட்ரேட் பதவி, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் பதவி, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இன்னும் 25 வருஷம் கழிச்சு எல்லாம் வடநாட்டுக்காரன், பீகார், இந்திய தாய்மொழியாக கொண்டவனதான் இருப்பான். இந்த நிலைமையை உடைச்சது தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. நான் ஒரு ஆள் பேசி தான் சட்டத்தை கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டில் 156 கட்சி வாயா திறக்கல.